ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இப்போ H2SO4 கரைசலின் அடர்த்தி தந்திருக்கு 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3. அதன் H2SO4 திணிவு சதவீதம் தந்திருக்கடா 98%. அதை வச்சுக்கொண்டு H2SO4 மூலர் செறிவு காண சொல்லி ஒரு ஷார்ட் மெத்தட் கேள்வி ஒன்று வரும். நீங்கள் MCQவில் இந்த கேள்வி நீங்கள் செய்து முடிக்கிறது ஒரு சுலபமான ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது. அந்த ஷார்ட் மெத்தட்டை தான் இப்போ உங்களுக்கு முன்னால் இப்போ நான் என்ன செய்கிறேன் கதைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குடா. C = 10ds/m. C = 10ds/m. இந்த பிள்ளை D என்பது அடர்த்தி என்ன அலகில் இருக்கணும்? கிராம் சென்டிமீட்டர் -3 இருக்கணும். மற்றது திணிவு சதவீதம் 98% இருக்கணும். திணிவு சதவீதம் 98% இருக்கணும். அப்போ இதில் 10 அடர்த்தி எவ்வளவுடா? 1.2 கிட்ட திணிவு சதவீதம் 98. H2SO4 மூலர் திணிவை நீங்கள் கண்டுட்டீங்களா? ஒட்சனுக்கு 16, 4 ஒட்சனுக்கு 24, கந்தத்துக்கு 32, 24 16 நாள் 64, 64 32 96, 2 சேர்த்து 98. அப்போ இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு இதன் மூலர் செறிவு 12 மூல் டெசிமீட்டர் -3 என்று இலகுவான முறையில் வருது. அப்போ இதில் பிள்ளைகள் இந்த மெத்தட் C = 10ds/m ஒரு கரைசண்ட அடர்த்தி கிராம் சென்டிமீட்டர் -3 தரணும். அதனது திணிவு சதவீதம் இருக்கும் பட்சத்தில் அதன் H2SO4 மூலர் செறிவு இந்த சமன்பாட்டை மூலம் இலகுவாக கணிப்பிட முடியும்.